வெல்கம் டு லக்ஷரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த வாழைப்பழத்தை வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 வாழைப்பழத்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே 1 கப் அளவுக்கு மைதா மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கோதுமை மாவு வேணும்னாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் செய்கிறேன். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஆப்பச்சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது பேன்கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தோசை மாதிரி பரப்பக்கூடாது. ஒரு தடவை சேர்த்துட்டோம்னா அப்படியே விட்டுறணும். நான் குட்டி குட்டியாக 2 செய்ய போகிறேன், அதனால் 2 எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பெருசாக செய்கிறதுனால 2 கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். பனானா பேன்கேக் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்திருக்கிற அளவுகளுக்கு சின்னதாக 3 பீஸும் பெருசாக 2மே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.